ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன் சாம் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? உன் கூட பேசுறதுக்கு தான் அவ இருக்கால. போய் அவ கூடயே பேசு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? ஏன் நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இல்ல. நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சாம், நீ வேற எதையும் மனசுல வச்சுட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் உடம்பு இப்ப ஓகேவா? இப்ப நீ எப்படி இருக்கன்னு பார்க்க தான் வந்த. நீ ஓகே தானே? நீ இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் சத்தம் போட்டு சாமானியாவை கூப்பிடுவேன். சாம், போங்கறேன்ல. சாரி பிளாக் காஃபி, நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் என்ன பார்க்க வந்தேன்னு புரியுது. சிச்சுவேஷன் அப்படி, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். I'm extremely sorry. காஃபி போட்டு எடுத்து வரேன். இத கொஞ்சம் வச்சுக்கோ. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. என்ன விசேஷம்? என் பொண்ணு குணமாயிட்டா, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்துருக்கேன். என்னது பிரசாதமா? வெரி குட் வெரி குட். பொங்கல்லாம் கொண்டு வரல, போதும் இது போதும். கடவுளே, இந்த வீட்ல எல்லாருக்கும் நல்ல புத்தியா கொடுக்கணும். ஏ அப்பா, இப்படி முறைக்கிறான். இந்தாங்க பிரசாதம். என்னாச்சுமா? ஏன் சூர்யாக்கும் ஆண்டிக்கும் கொடுக்கல? என்ன நிர்மலா இது? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் என்ன இப்படி அவாய்ட் பண்ற? சொல்லு நிர்மலா, நான் என்ன பண்ண? ஏன் இப்படி எதுவுமே பேசாம இருக்க? இத பாரு ஜெயந்தி, காலையிலேயே நான் நல்ல மூட்ல இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மூட் அவுட் பண்ணாத. என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? ஏன் உனக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் புள்ளையும் தான். என்ன பாக்குற? நீதான் தேவையில்லாம என் பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்த. உன் பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னல, அவளும் நீ சொன்னதை நம்பி உன் பையனை உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்னடானா உன் பையன் கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். அதனாலதான் அவ இந்த முடிவுக்கு வந்தா. என் பையன் தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால. ஆசைப்பட்டு சொல்லலையே, ஏதோ கட்டாயத்துக்காக தானே சொன்னா. சூர்யா தான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கானே, அப்புறம் என்ன? அத நான் எப்படி நம்புறது? வெறும் வாயால சொல்லிட்டா போதுமா? இதுக்கும் மேல எங்க வீட்டு பையன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ணணுமா, இல்ல துங்க போட்டு தானடமா? சித்தப்பா, கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, இவன் ஒருத்தன், இவனுக்கு இதை தவிர வேற டயலாகே தெரியாத போல இருக்கு. ஏண்டா அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு என்ன வாய முடு வயத்த முடுன்னு சொல்லிட்டு இருக்க? கூட்டா பையன். நலம் விரும்பி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மாம், என்ன இதெல்லாம்? அதான் சூர்யா சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டு அவரை டார்ச்சர் பண்றீங்க? ஏன் சூர்யா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்
அதே நம்பிக்கை உனக்கு இல்ல? அந்த நம்பிக்கை போனதுனால தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த. இங்க பாரு சாம், இதுக்கு மேல என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு நீ முக்கியம், உன் உயிர் முக்கியம். இனி இங்க இருக்கிறவங்க யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. நாம அமெரிக்கா போறோம். என்ன நிர்மலா இது? நீ புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசிட்டு இருக்க. ஆரம்பத்துல வேணா சூர்யா உன் பொண்ணு கிட்ட சரியா பேசாம பழகாம இருந்திருக்கலாம். ஆனா எப்ப உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானோ அப்பல இருந்து சாமானியா கூட நல்லா தானே பழகிட்டு இருக்கான். நீ வேணா சாமானியா கிட்ட கேட்டு பாரு. அன்னைக்கு கூட அந்த சமந்தாவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனா. நான் கூட நடந்ததுக்கு உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. அப்புறம் என்ன நிர்மலா? இல்ல ஜெயந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐயோ, இவ அமெரிக்கா போயிட்டா அப்புறம் நம்ம புள்ள கதி சமந்தா கிடைக்க மாட்டாளே. இங்க பாருங்க சம்பந்தி, நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? எங்க சூர்யா கண்டிப்பா உங்க பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்க மீறினதே இல்ல. ராஜி, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. அவங்க ஜெயந்திட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யாவை பத்தி நாம தானங்க சொல்லணும். இனி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஜெயந்தி என் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ கூட சம்பந்தம் வச்சுக்கலாம் தான் நான் வந்தேன். ஆனா இங்க சுத்தமா மரியாதையே இல்ல. நாங்க ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணுக்காக என்னால கெஞ்சிட்டு இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். ஐயோ, சாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மாம், ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்ளோ பெருசாக்குற? அன்னைக்கு நான் சொன்னதுதான். என்னால சூர்யா இல்லாம வர முடியாது. நான் சூர்யாவை நம்புறேன், சூர்யாவை தான் காதலிக்கிறேன். சூர்யா இல்லனா கண்டிப்பா நான் செத்துருவேன். ஏண்டி, உன்னை சாக குடுக்கறதுக்காகவா நான் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தேன்? நீ தாண்டி அவனுக்காக உருகுற. ஆனா அங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆசாசே உன்னை பெத்து வளர்த்த ஒரே பொண்ணு நீயும் செத்துட்டான். நானும் உங்க அப்பாவும் இருந்து என்னடை பண்ண போறோம்? நாங்களும் போய் சேர்ந்துடுறோம். போதும், நிறுத்துங்க. யாரும் யாருக்காகவும் சாக வேண்டாம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பா நான் சாமானியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு என் வார்த்தை மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். நான் சாமானியாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நீங்க கும்பிடுற சாமி மேல சத்தியம். டேய் சந்துரு,
உனக்கு தாண்டா சமந்தா. இதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படி லீலா இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க? இவங்கள யாரு? ஏன் தம்பி சூர்யாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? நம்ம வீட்ல யாரும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? சூர்யா ரொம்ப நல்லவன், நேர்மையான ஆளு. அதுக்காக அவனோட நேர்மையை இப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்கள 4 சாத்து சாத்தணும் போல இருக்கு. அக்கா, நீங்க இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏன்க்கா, என்னாச்சு? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? சாமானியாவா? ஆமாக்கா. அவங்க அம்மா நம்ம சூர்யாவை பார்த்து நீ கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்ட, என் பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ண, அப்படி இப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்காங்க. இவனும் எதுவும் சொல்லாம சாமி மேல சத்தியம் பண்ணி கொடுக்கறா. அக்கா, உங்களுக்கே தெரியும் அண்ணன் என்னைக்குமே கொடுத்த வாக்க காப்பாத்தோன்னு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அண்ணனும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கு. இதுல என்னக்கா இருக்கு? என்ன லீலா, எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுற? சாமும் சூர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்ணாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஏன் வாக்கு கொடுத்தா காப்பாத்தணுமா? அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்காதா? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாதா? சூர்யாவை ஏன் எல்லாரும் இப்படி நெருக்குறாங்கன்னு எனக்கு புரியல. சூர்யா இதுக்கு ஒத்துருக்க கூடாது. வேற ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டுட்டான். அவங்களும் இதுதான் சாக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை முடிக்க போறாங்க. சூர்யாவை நினைச்சா பாவமா இருக்கு. சூர்யா, இந்த சாம், 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 இந்தாங்க. என்னம்மா அது? மாமா மாமா எல்லாரும் ஒண்ணு இருக்காங்கல்ல. போதும்னு சொன்னம்மா. சூர்யா சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்ல, அதான் உன் சின்னத்தை எல்லாருக்கும் கேசரி பண்ணிருக்கான். இந்தா நீயும் சாப்பிடு. நான் போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன். சாம், என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. சூர்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, அந்த சந்தோஷத்தை நீயும் கொண்டாடு. சூர்யா, சாப்பிடுங்க. நிர்மலா, என் பையன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். அதான் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு உறுதியா சொல்லிட்டாரு. இனிமே எனக்கு என்ன கவலை? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, என் பையன் சொல்றதான் செய்வான், மாற மாட்டான்னு. நீதான் கேட்காம பாவம் என் பிள்ளைய இஷ்டத்துக்கு பேசிட்ட. அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சாரி மாப்பிள்ள, உங்களை சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இத்தனை நாளா இவனை பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்த, உன் வாயாலேயே மாப்பிள்ளன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் என் சூர்யா. சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் அவனை சட்டுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவனை வெறுக்கிறவங்க கூட 4 நாள் அவன் கூட பழகுனா புடிச்சு போயிடும். அம்மா போதும். இவன் எப்பவுமே இப்படிதான் நிர்மலா. புகழ்ந்தா கூட பிடிக்கவே பிடிக்காது. சரி, நீ என் மருமகளை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடு. பாவம் அவ டயர்டா இருப்பா. வேற உடம்பு சரியில்லைல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க போ. சரி வா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன்.
கண்டிஷன் கூட சொல்ல முடியாது. இந்த சூரிய வம்ச குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அது எங்க அண்ணம்மாவோட அனுமதியும் ஆசீர்வாதமும் இல்லாம நடந்ததே இல்லை. கட்டையா எங்களோட நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லா சடங்கும் அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எங்க அம்மா அப்பாவோட ஆசையும் அதுதான். இந்த சூரிய வம்சத்துல பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்தி பரிமாறுற வரைக்கும் அவங்க அனுமதி இல்லாம நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அண்ணம்மா இப்ப ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நீங்க ஆட்சேபனை தெரிவிச்சாலும் எங்க அண்ணம்மா வந்தாதான் என் கல்யாணத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். என்ன சாமானியா, ஓகே தானே? ஓகே. You want ice cream? Hey, ஒழுங்கு மரியாதையா உன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. ஏன் பேரை சொல்லி இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நடிச்சு ஏமாத்தினதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சூர்யா என்னதான் மேரேஜ் பண்ணிப்பான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் இங்கேயே டேர போட்டுட்டு இருக்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, நானும் சூர்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருப்போம். கண்டிப்பா அது உன் கண்ணு உறுத்தும். நாங்க நல்லா இருக்கிறத பார்த்து உன்னால சகிச்சுட்டு இருக்கவே முடியாது. பொறாமப்படுவ, வயிறெறிவ, உன்னால நாங்க கஷ்டப்படுவோம். இதெல்லாம் தேவையா? அதனால தயவு செஞ்சு போயிடு. உன்னை கிளம்புன்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு கேள. என்னன்னு கேளு. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஓ சூர்யா கடைசி நிமிஷத்துல மனசு மாறிடுவாருன்னு ட்ரீம்ல இருக்காத. அதான் சாமி மேலேயே சூர்யா சத்தியம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, கிளம்படி.
Ha 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 ha!